இயந்திரம் செயல்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 4 வாக்குச்சாவடிகளில் 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜவேலிடம் கேட்கலாம். ராஜவேல், என்ன கோளாறு ஏற்பட்டிருக்கிறது? எப்போது வாக்குப்பதிவு தொடங்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் சொல்றாங்க? நிச்சயமாக அபிநயா, பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட துரைமங்கலம் பகுதியில் உள்ள நேஷனல் ஐடியில் 4 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இந்த 4 வாக்குச்சாவடிகளிலும் பாத்தீங்கன்னா 2 வாக்குச்சாவடிகள் சரியான நேரத்துக்கு துவங்கிடுச்சு. மீதமுள்ள 2 வாக்குச்சாவடிகள்ல 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் காத்திருக்கிறாங்க. வாக்குப்பதிவு இயந்திரம் சிறிது கோளாறு ஏற்பட்டு சரி செய்யப்பட்டு விட்டாலும் வேட்பாளர்களின் ஏஜென்ட்கள் தற்பொழுதுதான் மாதிரி வாக்குகளை பதிவு செய்து அதனை சரி செய்து வருகிறார்கள். இதனால் தாமதமாகிறது. வயது முதிர்ந்த வாக்காளர்கள், பெண்கள் என நீண்ட வரிசையில் காத்திருந்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரையில் சரியாகவில்லை. அபிநயா, என்ன கோளாறு என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? ராஜவேல், சரி செய்து விட்டார்கள். அந்த இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் முகவர்கள் தற்பொழுது மாதிரி வாக்கு பதிவு செய்து வருகின்றனர். அதனை சரிபார்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதனால் தாமதமாகி வருகிறது. சுமார் அரை மணி நேரமாக வாக்காளர்கள் காத்திருக்கின்றனர். எப்போது தொடங்கும் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதிகாரிகள் காத்திருங்கள், 10 நிமிடம் காத்திருங்கள் என்று மட்டுமே கூறி வருகிறார்கள். இதனால் வாக்காளர்கள் ஆவேசம் அடைந்து அவர்களிடத்தில் வாக்குவாதம் ஈடுபட்டு நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று கூட தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குப்பதிவு துவங்கவில்லை. தாமதமாக தொடங்குது என்பதனால வாக்குப்பதிவு நேரத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ராஜவேல், அதற்கு பதில் அளிக்க முடியாது என்று சொல்லும் வாக்குப்பதிவு அதிகாரிகள் வாக்காளர்களிடத்தில் கனிவாக பேசாமல் உங்களால் யாரிடம் புகார் கொடுக்க முடியுமோ கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதாக வாக்காளர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடிகள்ல இந்த தாமதம் இல்ல இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு? ராஜவேல், தற்பொழுது இந்த ஐடிஐ வளாகத்தில் 4 வாக்குச்சாவடிகள் இருக்கு. இதுல 2 வாக்குச்சாவடிகள் இந்த தாமதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அபிநயா, அங்க காத்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளவு பேர் காத்திருக்கிறார்கள்? வயதானவர்கள் எல்லாமும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வயதானவர்கள், பெண்கள் என ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள். இதில் 2 வாக்குச்சாவடிகளில் பெண்கள், ஆண்கள் என வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பெரம்பலூரில் அந்த ஐடி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அந்த வாக்குச்சாவடிகளில் 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தாமதமாக தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் அங்கு காத்திருக்கக்கூடிய சூழலை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விருந்தினர்களிடம் பேசலாம். திரு ரமேஷ், நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த